முருகனின் 7ஆம் படைவீடாக போற்றப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அடிவார பகுதிகள் நேற்று நள்ளிரவு உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலிருந்து கீழே இறங்கிய அந்த யானை திடீரென மருதமலை பேருந்து நிலையத்திற்குள் கம்பீரமாக நுழைந்தது. இதனை கண்ட கடை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் நிலை குலைந்து அலறியடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓட்டம் பிடித்தனர். மருதமலை முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் சமீப காலமாக வன விலங்குகளின் ஊடுருவல் அதிகரித்து வருவது பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. வனப்பகுதியை ஒட்டிய இந்த பகுதிகளில் யானைகள் புகுந்து சேதங்களை விளைவிப்பதை தடுக்கும் வகையில் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த ஒற்றை யானை பேருந்து நிலையம் வரை வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. யானையின் சத்தத்தை கேட்டு அருகே கடைகள் வைத்திருந்த வியாபாரிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதால் அந்த பகுதி முழுவதும் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. யானையை விரட்ட பொதுமக்களும் கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் தங்களது வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த அபாய ஒளி சைரன்களை எழுப்பி சுமார் அரை மணி நேரம் போராடி அந்த ஒற்றை காட்டு யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். இந்த சம்பவம் தொடர்பாக செல்போன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.